இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டெண்ட் ப்ரிமிட்டிவ் ஆப்ஜெக்ட். நான் அதே முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு 10 கிளாஸ் வரைக்கும் கொஞ்சம் கிடைக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்லாம் பண்ணுறோம், இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு கொஞ்சம் இருக்குன்னு தோணும். ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ் எக்ஸ்டெண்ட் ப்ரிமிட்டிவ் கீழே இருக்கும். இந்த டவுன் பார் ஆன் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டவுன் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் ட்ரா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹை அண்ட் ட்ரா. அதில் இருக்கக்கூடிய சேஃப்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் பார்த்ததை விட அது இப்போ ப்ரமிடுக்கு டபுள் ப்ரமிட் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதான். இதில் பார்த்தோம்னா எக்ஸ்டெண்டரில் பார்த்தோம்னா டியூப் ஒக்டா, டாட்ஸ் ஐகான், ஸ்டாரு, ஸ்டார் 2 இந்த மாதிரி ஏகப்பட்டனா இருக்குது. இந்த மாதிரி சேஃப்டியும் வரும். அதாவது இதுக்கு ஃபேமிலி, அதாவது இருக்க குடும்பங்கிற மாதிரி இதை ஒத்து வர்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஃபேமிலி. இதுக்கு பேராமீட்டர் இங்கே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணால் வித்தியாசத்தை காட்டும். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தோம்னா டோரோஸ்கன். ரெண்டு இது டியூப் சேர்ந்து எப்படி இருக்கும், அந்த அந்த வளையம் கடந்தல அந்த வளையத்தை அப்படியே ரெண்டு வளையம் சேர்ந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் மிக்சடாக போட்டிருக்காங்க. அதான் இந்த டோரோஸ்கன். இது சர்க்கிளான சர்க்கிள் சரிங்களா, ஒன்று மட்டும் தனியாக வந்திருக்கு. இப்போ ரெண்டு சேர்ந்த அது அப்படியே அந்த வளையம் வளைஞ்சிருக்கு. எவ்வளோ இருக்குன்னா வச்சுக்கலாம், எவ்வளோ இதாக வச்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அது கிராஸ் செக்ஷன் எவ்வளோத்துக்கு வச்சுக்கணும், ரேடியஸ் எவ்வளோத்துக்கு இதாகணும், அந்த மாதிரி ஷேப் சைடு மாதிரி சொன்ன மாதிரி எவ்வளோத்துக்கு கூட்டுறோமோ அவ்வளோத்துக்கு ஸ்மூத்னஸ் ஏறும். சைட்ஸும் செக்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் சைட்ஸ் வந்து இந்த சைடு வச்சுருக்கிறது செக்மெண்ட், அதாவது பாக்ஸுக்குலாம் சைடு தான் இருக்கும். செக்மெண்ட் இருக்கும், செக்மெண்ட் பிடிச்சா கூட்ட ஸ்மூத்னஸ் தான் ஏறும். நம்ம போக அது படித்தோம்னா கிளியராக புரியும். சேம்பர் பாக்ஸுக்கு வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணோம். இப்போ நான் இன்னொரு சேம்பர் பாக்ஸ் கிரியேட் பண்ணேன். நான் அதில் அடிச்சுன்னு ஈஸியாக இருக்குது. கிளிக் அடிச்சுட்டு உடனே அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்து ட்ராக் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு சின்ன அதில் சேம்பர் இதாகும். அதான் சேம்பர் பாக்ஸ். அதாவது ரெண்டு எட்ஜு மூவ் ஆகி கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். அந்த ஹார்னர் ஃபுல்லாக ஸ்மூத்னஸாக இருக்கும். அதனால தான் சேம்பர் பாக்ஸாக இருக்குது. இதில் அந்த சேம்பர் பாக்ஸ் வரல. ஏன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த கிளிக் எடுத்தோம்னா அதை விட்டுட்டோம். சப்போஸ் எனக்கு இதுலேயும் சேம்பர் பாக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மாடிஃபை கிளிக் அடிச்சுட்டு மாடிஃபை பண்ணுங்க. மாடிஃபை பண்ணிட்டு இதில் ஃபில்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்லட். அதை கூட்ட சேம்பர் இதுலேயும் கூடும். ஃபில்ட்டை குறைய சேம்பர் குறையும். ரெண்டு எட்ஜு அந்த ஸ்மூத்னஸ் குறையும். சேம்பர்னா என்னன்னு வர நேரம் பார்ப்போம். ஆனால் இந்த 3D மேக்ஸுக்கெலாம் எண்டே கிடையாதுங்க. நம்ம கிரியேட் பண்ண நம்ம என்னதான் படித்தாலும் புதுசாக நீங்கள் இன்னொன்று பண்ணுறதுனால இன்னொன்று புதுசாக கற்றுக்கிடுவீங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது இந்த 3D மேக்ஸ். இப்போ சேம்பர் சிலிண்டர் அதே சேம் மெத்தட் தான். ட்ராக் அடிச்சுட்டு விட்டுட்டு அப்படியே கீழே பார்த்து ஸ்மூத் பண்ணுங்க. அது அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது எஃபெக்ட் காட்டும். அதே சேம் டைப் தான். ஆயில் டேங்கு, கேப்சூலு, பிளைண்டு, எல்இஎக்ஸ்டி, அதுக்கு பேராமீட்டரும் சேஞ்ச் பண்ணி பார்த்துடுங்க. இப்படிதான் ஹாப் ஹைட்டு ரேடியஸ்லாம் கூட்டி குறைக்கிறது.
கேப்சூல்னா வேற ஒன்று ஒரு மாத்திரை மாதிரி இருக்கும், ஷேப் ரெடி ஆகும். ஸ்ப்ளெண்டலு எலி எக்ஸ்ட்ரா வேற ஒன்றும் இல்லைங்க. இதுக்கு ரேடியஸ் வந்து எலி எக்ஸ்ட்ரீம்னா நம்ம ஒரு சுவர் மாதிரி இப்போ ஒரு எல் ஷேப்பில் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே பாக்ஸ் மாதிரி தான் அப்படியே க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மேலே தூக்கணும்னா போதும். கரெக்டான இது வரல, அப்படியே தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் ஜெனாலின்கான், அடுத்து சிஎக்ஸ்னா சி மாதிரி வரும். இதில் ஃபில்லப் பண்ணலாம். கார்னரும் ஸ்மூத்தாகி ஒரு இது மாதிரி ஒரு டைப்பில் மாதிரி இப்போ சிஏ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வரும். சிம்பிள் இதுங்க. நீங்கள் எதுனாலும் இதை ட்ராக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இதே போதுன்னா அப்படியே வச்சுக்கலாம். அதில் ஆப்ஜெக்ட் ஏதாவது பேராமீட்டர் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் மாற்றலாம். இது ஒரு டைப்பில் வரும். இது ஹைட் மட்டும் நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறேன்னா ஹைட் மட்டும் அதில் கட்ட முடியல, இதில் கட்டுறேன். ஹைட் எல்லாம் அதில் போய் தான் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படி நீங்களே அதை டைப் பண்ணிடலாம், அதை அடித்து டைப் பண்ணிடலாம். ஹோஸ் அடுத்தது ஃப்ரீசன் முக்கோண மாதிரி ஒன்று வரும். அது எந்த டைப் ஆங்கிளில் தூக்கணும் தெரியும். அதுக்கு வித் இருக்காது, லென்த்தும் ஹைட்டும் தான் இருக்கும். இதான் ஃப்ரீசன். இப்போ எக்ஸ்டென்ட் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு தோணுன்னு இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு இதா இருந்திருக்கானே. மேலும் இந்த மாதிரி தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.